ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக, அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் இந்த பேக்கரி ஐட்டம்ஸோ பேக்கிங்கோ நான் படிச்சில்லை. நார்மலாக யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸை வச்சு தான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு கோதுமை மாவு செய்யணும். மைதா மாவு 250 grams, கொக்கோவா பவுடர் 50 grams, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மாவரியில் அரிசி எடுத்துக்கோங்க. 3 times போல் அரிசி எடுத்திங்கன்னா நல்ல. அதோடைய பார்த்திங்கன்னா ஆயிலும் நீங்கள் 300 grams நிறுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ரெசிபி செய்ய உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஆயில், முட்டை எல்லாம் சரியாக 300 grams, ஐசிங் சுகர் எல்லாம் நீங்கள் நிறுத்தி எடுத்துக்கோங்க. நான் ஐசிங் சுகர் பார்த்திங்கன்னா சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு எக் யோக்கில் நீங்கள் 300 grams எக் எடுத்திங்கன்னா பெரிய எக்கில் ஒரு 5 எடுத்திங்கன்னா போதுமாய்க்கும். அதில் இந்த எக் யோக்கில் ஐசிங் சுகரையும் ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்டரால் கையாலையும் பீட் பண்ண இயலும். ஆனால் கையால் பீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆக தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் பவுடர் சுகர் தான் சேர்த்திக்கிறோம்ன்றதால எங்களுக்கு குயிக்காகவே இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். கேக்ஸையே போல் பட்டர் யூஸ் பண்ணுறதை விட ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வாசமும் இல்லாத இந்த கோகோனட் ஆயில் சேர்க்காமல் வெஜிடபிள் ஆயிலோ ஃபார்ம் ஆயிலோ ஒரு வாசமும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா கேக் நல்லா பட்டர் சேர்க்குறதை விட கேக்கோட கன்சிஸ்டன்சி நல்லா சில்கி ஆகிக்கும். கேக்கும் நல்லா ஃப்ளஃபி ஆகிக்கும். எங்கள்ட இது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஸ்பாட் மாதிரி ஒன்று கண்டிப்பீங்க. அது வெனிலா ஸ்டிக்ஸ் ஒன்று தான் சேர்த்திருந்தேன். ஒரு ஆஃப் மாதிரி சேர்த்திருந்தேன். நீங்கள் வெனிலா இது எசன்ஸ் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு டீஸ்பூன் மாதிரி ½ டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோடய பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அரிசி வச்சு இந்த கொக்கோவா மாவெல்லாம் சேர்த்து பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்து அந்த மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஓவர் பீட் பண்ணிடவான இந்த மாவெல்லாம் சேர்த்த போகிறோம். நாங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் கேக் பொங்கியும் வராது. மற்றது கேக் ஹார்ட் ஆகும், இதுவும் சாஃப்டாக ஆகிக்காது. அப்போ ஓவர் பீட் பண்ணாமல் நீங்கள் இதை கொஞ்சம் கணக்காக பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்பெச்சுலாக இருக்குமென்னு சொன்னால் அதை வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கேக்கை வைக்கிற தட்டை நல்லா ஆயில் பூசி க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழால் அதுக்கு மேலால் ஆயில் பேப்பர் போடுறோம். இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி ஆயில் பேப்பர் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தட்டை விட கொஞ்சம் ஒசரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்கை வெளியே எடுக்கிறதுக்கும் ஈஸியாகிக்கும். அப்போ இந்த மாதிரி 2 பீசஸாக இந்த பாக்ஸ் ஷேப்பில் போட போல் இப்படி 2 பீசஸாக கட் பண்ணி நான் அந்த வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக் ஒயிட்டை வேறே எடுத்து வச்சுருந்தோம் தானே. இந்த எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அது நல்லா க்ரீமியாக இல்லை, ஸ்டிஃப் பீக்ஸ் வாரேன்னு சொல்லுவாங்க. நல்லா நாங்கள் பவுலில் அடுத்த பக்கம் திருப்பி பார்த்தா அது கீழே கொட்டாமல் பவுல்லே ஒட்டிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு இந்த எக் ஒயிட்டை நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். ஓவர் ஸ்டிஃப் பீக்ஸ் வருதான்னு பார்க்கணும். அது ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் கேக் ஒழுங்காக வராது. அதனால் இதை கொஞ்சம் பீட் பண்ண போல் கொஞ்சம் பார்த்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி நுரையாக நல்லா பவுல்லே ஒட்டிக்கொண்டு நீங்கள் பவுலில் அடுத்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே கொட்டாத கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த எக் ஒயிட் பிரிக்க போகல கொஞ்சம் சரியான இந்த எக் யோக்கு மிக்ஸ் ஆகிட்டு, அதனால தான் என்கிட்ட சரியான ஸ்டிஃப் பீக்ஸ் வரல. நீங்கள் அந்த அளவுக்கே செஞ்சுக்கோங்க.
கட்டாயம் வந்து எக் ஒயிட் வந்து பீட் பண்ண போல் வந்து நீங்கள் எடுக்கிற பவுலும் பீட்டரும் வந்து நல்லா தொடச்சி நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட்டையும் சேர்த்து இந்த மிக்சரில் வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்பெச்சுலா வச்சு ஓவர் பீட் பண்ணிடுவானு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஈக்கணும். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியை வந்து செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணினேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி மாவை போட்டு பீட் பண்ண போல் வந்து எங்களோட மாவோடு சேர்ந்து அந்த இறுக்கமாயிடுச்சுன்னு சேர்ந்து அந்த பேட்டர் வந்து கட்டாயம் ஃப்ரெஷ் மில்க் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி இல்லாமல் பேட்டர் வந்து சரியான டைப்பில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஓவனில் வந்து நான் சரியான ரெக்கை நடுவுக்கு செட் பண்ணி வர மாதிரி வச்சுட்டு தான் கேக்கை வைக்கணும். 180 செல்சியஸில் வந்து 35 மினிட்ஸ்க்கு நாங்கள் பேக் பண்ணி எடுத்தோம். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு 30 மினிட்ஸ் போட்டுட்டு ஒரு டூத் பிக்கால் குத்தி பாருங்கள். கேக் ஒழுங்காக பேக் ஆகிச்சுன்னு சொன்னால் இறக்கிடுங்க. எங்களுக்கு சரியாக 35 மினிட்ஸ் ஆகிச்சு. கேக்கை வந்து ஓவன் உழுக்க வச்ச உடனே அடிக்கடி திறந்தும் பார்க்க வேணாம். அப்போ கேக் வந்து பொங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிட்டு அதை அப்படியே கூலிங் ட்ரேக்குக்கு சேஞ்ச் பண்ண நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஆயில் பேப்பரை நீங்கள் சரியான முறையில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக்கை பார்க்க போலே உங்களுக்கு விளங்குதாயிக்கும் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திக்குமெண்டு. நீங்கள் எப்போவுமே கேக் கட் பண்ண போல் வந்து கேக் ஃபுல்லாக நல்லா ஆறின பிறகு கட் பண்ணுங்கள். எங்களுக்கு அந்த ஆண்டுக்கு அவசரமாகவே வந்து நாங்கள் இது கேக்கை பேக் பண்ணுறதுக்கும் நைட் ஆகிட்டு அதோடு வந்து நாங்கள் நல்லா லேட் ஆகிட்டேன்றதால வந்து குயிக்காகவே வந்து அடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கேக்கையும் திண்டு பார்த்தோம் நைட்டோடையே. இது கேக்குக்கு வந்து மேலால் ஊற்றுறதுக்கு ஒரு சாக்லேட் கிளேஸ் மாதிரி செய்வோம் என்று சொல்லி தான் ஐசிங் சுகர், டார்க் சாக்லேட்டும் மில்க் பவுடர் ஒரு 2 கரண்டி மாதிரி போட்டு டபுள் பாயில் பண்ணினோம். சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொண்டோம். உங்கள்ட்ட ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாலுமே நல்லா தான் நிற்கும். நார்மலாக வந்து மில்க் பவுடர் சேர்க்க மாட்டாங்க. அந்த மில்க் பவுடர் சேர்க்காட்டி வந்து நீங்கள் இது சாக்லேட் மெல்ட் ஆகிற இதே போதும், உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுமென்று இல்லை. நாங்கள் மில்க் பவுடர் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வாட்டரி என்றால் நிச்சயம் வாட்டரியாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதை வந்து இந்த கேக்குக்கு மேலால் அப்படியே ஊற்றி விட போகிறேன். பிள்ளைகள் வந்து எப்போவுமே இந்த க்ரீம் கேக்குக்கு தான் விருப்பப்படுவாங்க. நார்மலாக கேக் செஞ்சு கொடுக்குறத விட க்ரீம் கேக் என்றால் வந்து பிள்ளைகள் விருப்பமாக தின்னுவாங்க. அப்போ கட்டாயம் வந்து நீங்களும் இந்த சாக்லேட் கேக் ட்ரை பண்ணினீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க போகல இந்த மாதிரி மேலால் வந்து சாக்லேட் கிளேஸ் என்ன சரி போட்டு கொடுங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா கெஷ்யூ நட்டும் வந்து குட்டியாக சாப் பண்ணி அதே மாதிரி இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. மற்ற வந்து கெஷ்யூக்கு அடிப்படை போல் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் நீக்கும். உங்களுக்கு விருப்பமெண்டா வந்து இந்த கேக்கை வந்து ஆஃபாக கட் பண்ணி நடுவில் இந்த மாதிரி சாக்லேட் இது சேர்த்துட்டு வந்து அங்கேயும் கெஷ்யூ நட் சேர்த்துட்டு மேலாலேயும் இந்த மாதிரி சேர்க்க போகல இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி எங்களோட க்ரியேட்டிவ்னஸ்ட்டை பொறுத்து தான் வந்து நாங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் அதை வந்து நாங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படி பரிமாறுறோம்ன்றதுல தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அந்த அன்றைக்கு இந்த மாதிரி செஞ்சுருந்தோம். கேக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடைய வந்து இந்த கெஷ்யூ நட் எல்லாம் கடிப்படை போல் க்ரன்ச்சியாக சாஃப்டாக நல்ல சாக்லேட்டியாக நல்லா இருந்துச்சு அந்த கேக் வந்து. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் வந்து எப்போவுமே நீங்கள் செஞ்சுட்டு கட் பண்ண போல் ஃபுல்லாக கூல் டவுன் ஆகின பிறகு வந்து கட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த அன்றைக்கு நல்லாவே லேட் ஆகிட்டேன்றதால தான் இது குயிக்காகவே கட் பண்ணிட்டோம். ஆறக்காடும் வெயிட் பண்ணிடலாண்டு. கேக்கை பார்த்தாலே உங்களுக்கு விளங்குதாக்கும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் வந்து எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் லைக் அண்ட் ஒரு ஷேர் கொடுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பிளேட்டில் வந்து எல்லாருக்கும் தேவையான அளவு பீசஸை வந்து வச்சு சர்வ் பண்ணினேன். அந்த அன்றைக்கு பவல் வந்து புலாவ் ரைஸ் செஞ்சதால் வந்து நல்லா ஸ்வீட்டாக அதை தின்றதுக்கு வந்து நல்லா இதாக இருந்துச்சு. நல்ல ஒரு டெசர்ட் மாதிரி இருந்துச்சு. புலாவ் ரெசிபியும் வந்து எனக்கு சேனல்லேயே கட்டாயம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதோடைய வந்து பேலன்ஸ் ஆகின பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 days ஆக போல் வந்து இது தின்ன போல் சரியாக ஒரு கெட்டோ மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. இந்த கேக்கில் வந்து அப்படி சாஃப்டாகவே நல்லா க்ரீமியாக நல்லா இருந்துச்சு. இந்த கேக் வந்து 2-3 நாள் ஆக போல். கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களையே சந்திக்கிறேன். பாய்.